இந்தியாவின் கடைசி நிழல். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இந்தியாவின் வரைபடம் கடலில் முடிகிறது. ஆனால் அந்த முடிவு இடத்தில் நீங்கள் ஒருபோதும் நின்றதுண்டா? முன்னால் ஒரு அடி வைத்தால் அது நிலமில்லை, அது கடல். அந்த கடலின் அப்பால் மற்றொரு நாடு. அந்த இடம்தான் அரிச்சல்முனை. இங்கு காற்று பேசும். அரிச்சல்முனை சென்றவுடன் முதலில் உங்களை தாக்குவது அமைதி அல்ல, காற்று. அது மெதுவாக வீசாது, அது எச்சரிக்கை போல வீசும். இங்கே மனிதன் விருந்தினர் மட்டுமே. ஆண் கடல், பெண் கடல். இங்குள்ள மக்கள் கடலை 2 பெயர்களால் அழைப்பார்கள். ஒரு பக்கம் அலைகள் சீறி பாயும், நீர் சிதறி அடிக்கும், சத்தம் கொடுக்கும், அது ஆண் கடல். வேகமா ஆக்ரோஷமா வீசக்கூடிய பார்க்கலாம். தண்ணி இங்க வரையும் வருது. மற்றொரு பக்கம் அலை மெதுவாக வரும், நீரின் சத்தம் மென்மையாக இருக்கும், அமைதியாக பறந்து கிடக்கும், அது பெண் கடல். கடல் சார்ந்த பொருட்கள், அழகு பொருட்கள், அந்த சங்கு, சிற்பி, கடல் இருக்கக்கூடிய கற்களை கொண்டு தயாரிக்கப்படுகிற அந்த பொருட்கள் விற்கக்கூடிய அந்த கடைகள் எல்லாம் பாக்குறோம். கலைச்செல்வி என்னோட நேம். ஓகே, எங்க இருந்து வரீங்க? பெங்களூர்ல இருந்து வரோம். ஓகேமா, ஓகே. எங்க ஃபேமிலி எல்லாம் நேட்டிவ் வந்து வெள்ளூர். ஓகே, ஓகே. எங்க அக்கா மாமா எல்லாரும் கூட வந்திருக்கேன். ஓகேமா. பசங்க காலேஜ்னால எங்களால வர முடியல பசங்களோட. சரிமா. ரொம்ப நல்லா ராமேஸ்வரம் முடிச்சோம். இப்போ இங்க வந்திருக்கோம் தனுஷ்கோடி. ஓகேமா. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சம்மர்ல இவ்வளவு வெயில்ல இவ்வளவு ஜனங்க வர்றதை பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்கு. இந்த இடத்த பத்தி தெரியுமா உங்களுக்கு? என்ன இப்பதான் ஒண்ணு சொல்லிட்டு வராங்க தனுஷ்கோடி பத்தி. இப்பதான் கேட்டோம். ராமர் அம்பு விட்ட இடம், கோடி இது அம்பு விட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு எங்க மாமா. சரிமா. அது வரைக்கும் தான் கேட்டோம். வியாபாரிகள்லாம் இவங்களை வச்சு டூரிஸ்ட வச்சு பழைக்கிறாங்க. அதனால எல்லாரும் வரணும், இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் பசங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லாம் எடுத்து சொல்லணும். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இதெல்லாம் பசங்களுக்கு எடுத்து சொல்லணும் நம்ம. ஓகே, ஓகே. ஓகேப்பா. சரிமா. கோயில் எல்லாம் போயிட்டு வந்தீங்க? ராமேஸ்வரம் ஆயிடுச்சு, இப்ப திருச்செந்தூர் போனோம். இங்க சரிமா, சரி. ராமேஸ்வரம் வந்திருக்கேன். இங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். பார்க்கவே வியப்பா இருக்கு இதெல்லாம். நாங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம். இதை நீங்களும் வந்து இப்படி கவர் பண்றது ரொம்ப 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 மிக்க மகிழ்ச்சி. ஓகே, நன்றி மேடம். சரி, தனுஷ்கோடியிலிருந்து அரிச்சல்முனைக்கு வரும்போது வலதுபுறமா இருக்கக்கூடிய கடல் எப்பவுமே ஆக்ரோஷமா இருக்கும். அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த அலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வீசிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நீங்க வந்து அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஆக்ரோஷமா வீசுறதை நீங்க உணர முடியும். தனுஷ்கோடியிலிருந்து அரிச்சல்முனைக்கு வரும்போது இடதுபுறமா இருக்கக்கூடிய இந்த கடல் எப்போதுமே அமைதியா இருக்கும். ஒரே இடத்தில் நின்று 2 குணம் கொண்ட கடலை காணலாம். ஒரு பக்கம் வங்காள விரிகுடா, மற்றொரு பக்கம் இந்திய பெருங்கடல். அருகில் மன்னார் வளைகுடா. ஒரு பக்கம் கோபம், மற்றொரு பக்கம் அமைதி. இயற்கையின் இருண்ட சமநிலை. கடலை எதிர்த்து நிற்கும் கற்கள். அரிச்சல்முனை செல்லும் பாதையில் பெரிய கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அவை அலங்காரம் அல்ல, அவை பிரேக் வாட்டர் கற்கள். கடல் நேரடியாக தாக்காமல் அதன் வேகத்தை சிதறடிக்க அவை அங்கே நிற்கின்றன. அலை வந்து மோதும், பாறையில் சிதறும். அந்த சத்தம் ஒரு மோதல் போல இருக்கும். இல்லையெனில் இந்த பாதை இன்றே இல்லை. கடல் அதை விழுங்கி இருக்கும். எல்லையின் தூண் அரிச்சல்முனையில் இந்தியாவின் கடைசி எல்லையை குறிக்கும் ஒரு தூண் நிற்கிறது. அந்த தூண் அருகே நின்று நீங்கள் ஒரு படம் எடுக்கலாம். ஆனால் அந்த படம் ஒரு புகைப்படம் மட்டுமல்ல, அது ஒரு உண்மை. இடதுபுறமும் சரி வலதுபுறமும் சரி 2 புறமும் வந்து கடற்கரை இருக்கு. இந்த அசோகர் தூண் இங்க முன்னாடி இருக்கு. இந்த அசோகர் தூணுக்கு பின்னாடியும் கடற்கரை இருக்கு. அவ்வளவுதான், இந்தியாவுடைய ரோடு முடிந்த இடம் இது. எனக்கு பின்புறம் இருக்கக்கூடிய கடற்கரை எல்லை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இலங்கைக்குரிய எல்லை. இங்கிருந்து 17 அல்லது 20 கிலோமீட்டருக்குள்ள, அதாவது 16 to 17 கிலோமீட்டருக்குள்ள இலங்கை இருப்பதாக சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிற தூண் வந்து பாத்தீங்கன்னா அசோகர் தூண். நம்மளுடைய இந்திய நாட்டுடைய எல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்திய நாட்டுடைய சின்னமான அசோகர் தூணை இங்க சின்னமா வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்கள் நாட்டுடைய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படும் விதமாக போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு நம்ம நாட்டுடைய ஒரு எல்லை முடியக்கூடிய இடத்துல, நம்மளுடைய நாட்டுடைய ரோடு முடியக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். இங்கேதான் இந்தியா முடிகிறது. அதற்கு பிறகு எல்லை இல்லை, கடல் மட்டுமே. கடலுக்குள் மறைந்த கதை இந்த கடல். சாதாரணமா இங்கிருந்தே ராமர் சேது தொடங்கியது என்று நம்பப்படுகிறது. ராமர் இலங்கைக்கு செல்ல பாலம் அமைத்த கடல் இது என்று புராணங்கள் சொல்கின்றன. அந்த நீரை நீண்ட நேரம் பார்த்தால் அது அசைவில்லாதது போல தெரியும். ஆனால் அதன் அடியில் எத்தனை கதைகள் புதைந்திருக்கின்றன. ஏன் இரவில் அனுமதி இல்லை? காலை 6 மணி,
மாலை 5 அல்லது 6 மணி வரை மட்டும். இரவு இல்லை, ஏனெனில் இருட்டான பிறகு அந்த மணற்பாதை தெரியாது, அலை எங்கே வரும் தெரியாது, காற்று திசை மாறும். இங்கு மனிதன் கட்டுப்படுத்துவது எதுவும் இல்லை. இங்கு கடலே சட்டம். அரிச்சல் முனையில் நீங்கள் நிற்கிறீர்கள். பின்னால் இந்தியா, முன்னால் முடிவில்லா இருள். ஒரு பக்கம் சீரும் கடல், மற்றொரு பக்கம் அமைதி. ஒரு அடி முன்னேறினால் நீங்கள் வேறு நாட்டை நோக்கி செல்லும் கடலில். அந்த நிமிடம் உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். நீங்கள் ஒரு சுற்றுலா பயணி இல்லை, நீங்கள் ஒரு நாட்டின் கடைசி நிழலில் நிற்கிறீர்கள். இந்தியாவின் கடைசி நுனியிலிருந்து இந்த அனுபவத்தை நீங்கள் உணர்ந்திருந்தால், இன்னும் இப்படிப்பட்ட மர்மமான இடங்களை பார்க்க நம்ம சேவல் முட்டை யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு பயணம் அல்ல, இது எல்லையை தொடும் அனுபவம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த மர்மத்தின் நுனியில். அரிச்சல் முனை. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.